இஸ்லாத்த பொறுத்தளவுக்கு இந்த பிராணிகள அறுத்ததுக்கு பின்னால தான் சாப்பிடணுங்கிறது சொல்றேன். இப்ப செத்த பிராணிகள சாப்பிடக்கூடாது தான். அது ஆனா அறுத்தாலும் அது செத்து தான் இறந்து தான் போகுது. அப்ப அறுத்து தான் சாப்பிடணும்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய கண்ணோட்டத்தினுடைய பின்புலம் என்ன சார்? அத அந்த முறையை கண்டு வியந்து தான் இன்னைக்கு எல்லா மருத்துவர்களுமே முஸ்லீம்கள் அறுத்ததை சாப்பிடணும், அதான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது அலோபதி மருத்துவராக இருந்தாலும் சரி, ஹோமியோபதி மருத்துவராக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வலியுறுத்துகிறாங்க. ஏன்னு சொன்னால் அந்த அறுக்கும் பொழுது 3 குழாய்கள் இருக்குது. ம். சுவாச குழாய், உணவு குழாய், நீர் இரத்த குழாய். குழாய். ம். இந்த 3 குழாய். இந்த அறுக்கும் பொழுது 3 குழாய்களும் சேர்ந்து அறுக்கப்படுது. அறுக்கலாம். ரத்தம் வெளியேறுது. உடலுக்கு சுகாதாரமாக இருக்குது. இப்படி அறுக்காம கழுத்தை பிடிச்சி திருவி முறுக்கிட்டாங்கன்னா. கூட சில இடங்கள் இப்படி செய்கிறாங்க. இது என்ன ஆகும்னு சொன்னால் ரத்தம் வெளியேறாது. ஆ. அந்த மாமிசத்திலேயே ரத்தம் உறைஞ்சு போகும். குறைஞ்சிரும். மாமிச ரத்தம் சொன்னால் அந்த ரத்தத்தில் கிருமிகள் வந்துடும். ம். அது பல நோய்களுக்கு நோய்களுக்கு காரணமாக அமைஞ்சிடும். அதனால் நாம் இஸ்லாமிய முறை பிரகாரம், இஸ்லாம் வகுத்த அந்த நெறி பிரகாரம் முறைகளை அறுத்து அந்த ரத்தத்தை வெளியேற்றிட்டா அது ஆரோக்கியமான பரிசுத்தமான மாமிசமாக அது இருக்குது. அது உடலுக்கு நல்லது. அதை தான் எல்லோரும் நம்புகிறாங்க. பாய்க்கடையில் போய் வாங்கன்னு தான் சொல்கிறாங்க. பாய்க்கடையில் போய் வாங்கிட்டு வாங்க. அதனால தான் இந்த ஆடு அறுக்கிற அந்த பொறுப்பை கூட அரசாங்கமே முஸ்லிம்கள்ட்ட தானே ஒப்படைச்சிருக்கு. ஆடு தொட்டிங்கிறோம்ல, ம். அது ம். புளியந்தோப்பாக இருந்தாலும் சரி, சைதாப்பேட்டாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களுடைய கையில் தானே இருக்குது. ஏன்னா அவங்க தான் முறையாக செய்கிறாங்க, எல்லோருக்கும் நல்லங்கிறதுனால. அந்த ரத்தம் வெளியேறணும். விளையாடணும் முறைப்படி செய்கிறாங்க. ஓகே. வெறும் மத அடிப்படையில் செஞ்சாக்க அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிஞ்சிருப்பாங்க. என்ன ம். முஸ்லீம் மட்டும் இதை கொடுத்துருங்க அப்படின்ட்டு. இது எல்லோருமே ஏற்றுக்கொண்ட ஒன்று. எல்லோருக்கும் பலன் இது கொடுக்கும், எல்லாருக்கும் ஆரோக்கியமானது. அதனால் எல்லோரும் ஏற்றுக்கொண்டாங்க. இதில் யாரும் பிரச்சனை பிரச்சனை பண்ணலை. இல்ல.